அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். ஒரு காட்டுல புலியும் கழுதையும் வாழ்ந்தாங்களாம். அவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு நாள் ஆர்கியுமெண்ட் நடந்ததாம். புல்லோட கலர் பச்சைன்னு புலி சொல்லுதாம். புல்லோட கலர் ப்ளூன்னு சொல்லிட்டு கழுதை சொல்லுதாம். 2 பேரும் காட்டோட ராஜா சிங்கத்துக்கிட்ட போய் இதுக்கான தீர்ப்பை கேட்கலான்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனாங்களாம். அவங்க இருக்கிற சிங்கம் சொல்லிச்சாம், கண்டிப்பா புல்லோட கலர் ப்ளூ தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிட்டு, நீ 5 வருஷத்துக்கு பேசாம இருக்கணும்னு சொல்லிட்டு புலிக்கு தீர்ப்பு வழங்கிடுச்சாம். அந்த கழுதைக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சாம், கிளம்பி போயிடுச்சாம். புலி கேட்டுச்சாம் சிங்கத்துக்கிட்ட, புல்லோட கலர் பச்சை தானே, உங்களுக்கு இதுக்கான பதிலும் தெரியும் தானே, அப்புறம் ஏன் தப்பா தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுச்சாம். அதுக்கு சிங்கம் சொல்லுச்சாம், தேவையில்லாம உன்னோட தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்தாற் போல இருக்கிறவங்க கிட்ட போய் உன்னுடைய வாக்குவாதத்தை வச்சுக்கணும். உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் தகுதி இல்லாத ஆளுங்க கிட்ட போய் நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அவங்க அதை நம்ப போறதில்ல. உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்குனதுக்காக தான் இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுச்சாம். அதுபோலதான் நம்ம வாழ்க்கையிலயும் நிறைய கழுதைகள் மாதிரி ஆட்கள் வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம போய் நம்மளோட திறமையும் தகுதியும் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஆர்கியுமெண்ட் பண்ணாம கழுதை போல இருக்கமா புளிய போல இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.